நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. திருவருகை காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு மெசியாவின் வருகை என்பது சமீபமாய் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லா திக்கிலிருந்தும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகள், மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் என்கிற வார்த்தைகளோடு நமக்கு மெசியாவை குறித்த சிந்தனைகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. இவ்வகை அழைப்பை கொடுக்கிற வார்த்தைகளை எல்லாம் இதயத்தில் சிந்தித்து நாமும் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க செபித்து மன்றாடுவோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். திருப்பாடல் 118 என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போது கடவுளையே நாம் புகழ்ந்து பாடுகிறோம். தந்தையின் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் என்கிற அடிப்படை வார்த்தைகள் நம்மையும் ஆசீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை புகழ்ந்து பாடி ஆசீரை உரிமையாக்கிக் கொள்வோம். வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். பல்வேறு சூழல்களில் நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளை கூட மறந்து போனோம். ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுந்து அவர் காட்டுகிற வழியில் நடக்கிற போது கடவுள் எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்மை விடுவித்து ஆசிர்வதிப்பார். இத்தகைய அதிசயத்தை காண வேண்டுமென்றால் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுந்து நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் கொடுக்கிற விடுதலையை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளாக அவரில் தஞ்சம் புகுந்து மன்றாடுவோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின்
வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர் என்கிற வார்த்தையின்படி கடவுள் மீது பக்தி கொண்டு அவரிடத்திலே தஞ்சம் புகுகிற பிள்ளைகள் அவர் காட்டுகிற வாயில் வழியே கடந்து சென்று நீதிமானுக்குரிய சாட்சியாய் விளங்குவார்கள். இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நாமும் பெற்று மகிழ மன்றாடி செபிப்போம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அன்பே உருவான இறைவா, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் என்கிற வார்த்தை இன்று உமது திருமுன் வண்டியிட்டு கிடக்கிற அத்துணை பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக. இந்த நாளிலும் இனி வருகிற நாட்களிலும் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய இறை திட்டம் ஒளிர்ந்து அவர்களை வழிநடத்துவதாக. நீர் எங்களுக்கு வெற்றி அளித்ததால் நாங்கள் வெற்றியினுடைய நன்றி பலியை செலுத்துகிறோம். இதே பலி எங்களை எல்லா நேரத்திலும் இணைத்து வழிநடத்த, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை